ஹலோ சோல்ஜர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வேலைக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பை எலக்ட்ரிஷியன் கம்பெனி. நாங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் ஒர்க் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நல்லா நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செஞ்சு தருவோம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கான்டாக்ட் நம்பரை கொடுங்க. எங்கள் டீம் வந்து உங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2000 years later. வாங்க சோல்ஜர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பேகு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மட்டம் பார்க்குறது, வாட்டர் லைன் பைப் அடிக்கிறது நம்ம இதில் மட்டம் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா டேப்பு, இன்ச் டேப்பு. இது பார்த்திங்கன்னா உளி. எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் காமிக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம காமிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரின்ச்சு, ப்ளம்பிங் ஐட்டத்துக்கு இது தேவைப்படுற டேப் டைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஸ்பேனரு. இது பார்த்திங்கன்னா ஆசை பிளேடு. இது எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும். இது பார்த்திங்கன்னா சின்ன பிளேடு. இது பார்த்திங்கன்னா பெரிய பிளேடு. அடுத்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பேனர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் இது ஒரே ஸ்பேனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம், ட்ரில்லிங் பிட்டு. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் செவரு இருந்தாலும் நீங்கள் இதிலே ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருபிளி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரில் பிட்டு தான் இது. 8mm 10mm அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சிப்பிங் பண்ணுற பிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சு தான் இது. எதனா ஆணி அடிக்கிறதுக்கு ரொம்ப இக்கட்டான இடத்துல பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டேப் உடஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம கழட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் செக் நெட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளேவுட்டில் இந்த மாதிரி வுட்டில் இந்த மாதிரி நம்ம இது போட்டுக்கலாம். இது இருந்துச்சுன்னா நம்ம எல்லா மிஷினில் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜம்பரு. நம்ம கரண்ட் இல்லைனா கூட இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். செவத்தில் நம்ம அப்படியே ஹோல்ஸ் போட்டுக்கலாம் மிஷின் இல்லாத. அடுத்தது பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரு. இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்துன்னு இருந்தால் வீடியோவில் எல்லாமே நம்ம காமிக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா டூல்ஸ் பேகு. ஸ்பேனர் பார்த்திங்களா எவ்வளோ குப்பையாட்டம் இருக்குது. நம்ம டூல்ஸ் பேகு. இதில் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே இருக்குது. இதில் ஸ்பேனர் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஒயரு. நம்மளுக்கு எங்கெங்கே நம்மளுக்கு ஹோல்ஸ் போட போகிறோங்களோ அதில் நம்ம ஒயரிங் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுற்றி. இந்த மாதிரி சுற்றியும் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேடு. இதுவும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதான் மொத்த டூல்ஸும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. காட்டினா நம்மளுக்கு 1 மணி நேரம் வீடியோ நம்மளுக்கு பத்தாது. இது பார்த்திங்கன்னா ட்ரில்லிங்கு. நம்மளுக்கு இது ரிவல்ஸ்லேயும் போட்டுக்கலாம், நார்மல் இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். இதுலேயும் சிப்பிங்கை நம்ம பண்ணலாம். ரொம்ப அவசரம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன மிஷினில் நம்ம சிப்பிங் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா பில்டிங்கும் நம்ம இதிலே நம்ம வேலை செய்ய முடியாது. இது பார்த்திங்கன்னா ஊக்கு, கம்பி கட்டுற ஊக்கு தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எங்கன்னா நம்ம மிஷின் ஹோல்ஸ் போட போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மட்டம் பார்க்குறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்ன பார்த்திங்கன்னா சின்னது. இது பார்த்திங்கன்னா பெருசு. சின்னதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சின்னது ஒன்று, பெருசு இது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் டைட் பண்ணுற ஸ்பேனர் தான் இது. பைப் மாதிரி தான் வரும் எப்பவுமே. அப்போ தான் நம்மளுக்கு டைட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.